நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கேடு கெட்டவ இருக்காளே எப்படியோ உன்னைய கல்யாணம் இதை கூட பார்க்க விடாம போட்டோவை அப்படியே எரிச்சிட்டா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பேசினு இருக்காங்க. இதை கேட்டதும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணன் பொண்ணு என்ன சொல்ற, கல்யாணம் ஆள் பார்த்து எரிச்சிட்டாங்களா, யார் அவ, யார் எரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சியில போயிட்டு அப்படியே சும்மா எம்மந்தர் மணிக்கு எம்ம டப்பு தர மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதை கேட்டதும் அப்படியே சும்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் அடியே ராஜேஸ்வரி உனக்கு வைக்கிறண்டி பெருசா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே ஒரு பக்கம் ஆவேசத்தை ஏத்துறாங்க அண்ணா பொண்ணு. ஏன்னா எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் என் மகளுக்காக அந்த கல்யாண ஆல்பத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சுப்பேன், அது போய் எரிச்சிட்டாலே அவளை சும்மா விட மாட்டேன் நானு, அவளை என்ன பண்ணுமோ அந்த விதத்தில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நம்ம அன்னபூரணி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அதுதாங்க மெயின் கதையா போக போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்களா, உட்காந்து அழுந்துன்னு இருக்காங்க, கதறி கதறி போட்டோ கூட பார்க்க முடியல. அடியே புள்ள இதுக்கு போய் அழுவே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி அவங்க போன்ல ஆல்பத்தை ஆல்ரெடி போட்டோ எல்லாமே காப்பி அனுப்பி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆல்பம் போட போறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு அதை எல்லாமே வீடியோவா பிளே பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்துதாங்க மனசுக்குள்ள அப்படியே சும்மா பூ பூக்குது ஒரு பக்கம், பட்டாம்பூச்சி பறக்குது ஒரு பக்கம், தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. வெண்பா குட்டி ஓடி வந்து ஐ நல்லா இருக்கு எங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துன்னு இருக்காங்க. இதை ஓரமா நின்று ஒட்டு கேட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதம். இந்த கேடு கெட்டவங்களுக்கு வேற வேலையே இல்லையடா, எதுக்குடா இந்த மனங்கட்ட பொழப்பு, இந்த பொழப்புக்கு போயிட்டு எங்கன்னா ரோட்ல உக்காந்து அம்மா தாய அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தானே இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது அடிச்சா அதிரடி, அடிக்க மட்டா ஒரே அடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினு இருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, என்னவா பலிக்கு பலி வாங்குறாங்க, சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு சரியான படத்தை கத்தர போறேன், இதுக்கு மேல இந்த மல்லிய அன்னபூரணி இவங்க வந்து என்கிட்ட பேச்சை வச்சு கூடாது, அந்த மாதிரி செய்ய போறேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித் கிட்ட சொல்லியிருக்காங்க. ரஞ்சித மனசுக்குள்ள நீ கிழிச்சுட்டாலும் இது வரைக்கும் ஒண்ணு கிழிச்சு தள்ளல, இதை மட்டும் கிழிச்சு தள்ளுற போற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. அடிப்பாவி கூடே இருந்தாலும் இப்படி கருப்படக்கரிய நல்லதா இதுன்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். இருந்தாலும் ரஞ்சித் வந்து அவளோட தேவைக்காக தானே ராஜேஸ்வரி கூட இருக்கா, இல்லைன்னா ரஞ்சித ராஜேஸ்வரி எப்பயோ தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தனருக்கு அதே சமயத்துல ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு புது புது துணியெல்லாம் எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல நம்ம மல்லிய வெண்பா கூப்பிடுறாங்க. உடனே பாக்கணுமே, வெண்பா மல்லி எதுக்கு கூப்பிடுற, அவ எதுக்கு வரணும், அவ இங்கே இருக்கட்டும், ஏதோ ஒரு பத்த துணி கிழிஞ்சு துணி எடுத்து போட்டு விட்டுறலாம், சும்மா கூட நச 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 நசன்னு எந்த நேரம் பார்த்தாலும் எழுந்துறாங்க, வெக்கமான சூடு சொல்றேன் இதெல்லாம் இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்கறா ராஜேஸ்வரி. உடனே விஜய் சப்புன்னு வைக்கிற, ஏன் பொண்டாட்டிய கேட்கறதுக்கு நீ யாரு நீ யாரு அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. எதா இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் கோவத்துல அப்படியே சும்மா கொந்தளிக்கிறாங்க. விஜய் இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, ஏன் பொண்டாட்டி என் கூட வருவா, யாரையும் கேட்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, நீ வாமல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. ராஜேஸ்வரிக்கு இதுலயே ஒரு பெரிய பல்பு அப்படியே சும்மா தலையில எழுத்து மாட்டினுமான்னு இருக்கு, பளிச்சுன்னு அப்படியே சும்மா 20 வாட்ஸ் அப்படியே அடிக்குதுன்னா பாத்துக்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, இல்ல விஜய் நான் வரல, விஜய் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி நான் கூப்பிடுறது என் பேச்சு கேட்பே கேட்க மாட்டியா, கேட்பே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் கேட்கறாங்க. கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சந்தோஷமா கூடவே வந்துடுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருக்கு, எப்படியோ ஒண்ணுடா சந்தோஷமா இருந்தா போதும் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனந்தமாவும் இருக்கு. அதே சமயத்துல இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இருக்காங்க, துணி கடையில போய் அவளை எப்படி அசிங்கப்படுத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்கிற போது கரெக்டா என்ன மல்லி துணியெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபாய் 150 ரூபாய் துணி இருக்கும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்க்கணும் மல்லிக்கு சிவுக்குன்னு இருக்கு ஒரு பக்கம். ஆனா இருந்தாலும் மல்லி டேலண்டா யூஸ் பண்றாங்க, கரெக்டா எந்தெந்த துணி எப்படி இருக்கும், கிளாத் எப்படி இருக்கும், ஒன்னொன்னு பார்த்து பக்குவமா எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் அவங்க துணி கடைக்காரங்களே ஷாக் ஆயிரும். அப்போ பிரைஸ் கம்மியா இருந்தாலும் பெஸ்ட் குவாலிட்டியில எடுத்துக்கிறீங்க மேடம், இந்த வெயில் காலத்துக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், நிறைய தருதலிங்க இருக்கு, எப்ப எந்த துணியை போடணுன்னே தெரியாது, நானும் பணக்காரன் சொல்லிட்டு ஏதோ ஒரு துணியை எடுத்து போட்டுனேன், குளிர் காலத்துல போறது வெயில் காலத்துல போறது, வெயில் காலத்துல போறது குளிர் மாத்தி மாத்தி போட்டு ஒரு பக்கம் ஊரை சுத்தி நிற்குங்க. இது கிட்ட எல்லாம் பேசி என்ன போகுது, சரி விடுங்க மேடம் நீங்க உங்க வேலையை பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து கெத்தா சீனா வெளியே வராங்க. அதை பார்த்ததும் ராஜேஸ்வரி ரஞ்சிதமா அங்கேயும் ஒரு மொக்க வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யாரா இருக்காலும் பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.